நில கடலைக்காய் விலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோமுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதன்கிழமை அன்னைக்குங்க, வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நிலக்கடலைக்காய் வந்து ஏலம் நடைபெறுங்க. நம்ம இன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு நான் போயிருந்தோங்க, நேரடியாக போயிருந்தோம், கமிட்டிக்கு போயிருந்தோம். எத்தனை விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, விலை நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோமுங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எள்ளு விலை நிலவரத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நிறையா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம வாரம் நிலக்கடலை எள்ளு விலை நிலவரத்தை நம்ம பதிவு பண்ணும்போது வந்து விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருப்பாங்க, ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நிலக்கடலைக்காய் கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலை, சராசரி விலை, குறைந்தபட்ச விலை எப்படி போயிட்டுருக்கு, காயோட தன்மையில் எப்படி இருக்குது, காய் எத்தனை மூட்டை மொத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பார்க்கணும் நீங்கள் நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. முதல்லையே சொன்ன மாதிரி சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணிடுங்க. நல்ல தகவல் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நிச்சயமாக அந்த நிலக்கடலைக்காய் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்கன்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட உள்ளூர் மற்றும் வெளியூர்கள் வந்து ஏராளமான விவசாயிகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மார்கழி மாத சாகுபடி நிலக்கடலைக்காய் மார்கழி மாத சாகுபடி செஞ்சதை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அறுவடை முடிஞ்சு பக்குவமாக காய வச்சு நாங்கள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம் சொல்லி விவசாயிகள் சொன்னாங்க. நாம் இப்போ விலை நிலவரத்தை பார்க்கலாமுங்க. நம்ம ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு புதன்கிழமை அன்னைக்கு நில கடலைக்காய் வந்து சிவகிரி சுற்று வட்டார பகுதியிலேருந்து விவசாயிகள் வந்து சுமார் 658 மூட்டைகளில் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு 62.40 மிக குறைந்தபட்ச விலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு 75.20 சராசரி விலை பார்த்திங்கன்னா 71.30 விற்பனையாச்சுங்க. இப்போ நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா மார்கழி எப்போவுமே நம்ம பகுதியில் வந்து பவானிசாகர் டேம்லேருந்து வரக்கூடிய எல்பிபி பாசன பகுதி தானுங்க. இதில் வரக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக முக்கியமான பயிரில் வந்து இந்த 3 மாதத்து வெள்ளாமையில் நெல், எள்ளு, நிலக்கடலை சாகுபடி பண்ணுவோம். இப்போ நிலக்கடலை வந்து மார்கழி போகும், நம்ம ஊரில் மார்கழி மாதம் சாகுபடி செஞ்சது தான் இப்போ ஒரு 100 நாள் 95 நாள் டு 105 நாள் அறுவடை செஞ்சு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வையாசி மாதம் எப்போவுமே மார்கழி போக வையாசி போகம்னு சொல்லுவோம். வையாசி போகமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிலக்கடலை வந்து சாகுபடி செய்வோமுங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 90 to 95 நாளுமாங்க. இப்போ வந்து ஒரு 100-105 நாள் வரைக்கும் இருந்து இப்போ நம்ம அண்ணனது அறுவடை ஆகிட்டு இருக்குதுங்க. அது அடுத்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஒரு ஏக்கரா நிலக்கடலை சாகுபடி செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ விளைச்சுன்னு சொல்லி முழு வீடியோ பண்ணுறேன். தொடர்ந்து விவசாய சார்ந்த தகவலை பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த தகவலை அனுப்பிச்சி வைங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குமுங்க நிலக்கடலைக்காய் ஏலமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க. நன்றி, வணக்கமுங்க.